முதன் முறையாக எனக்கு தெரிந்து வந்து ரஜினி சார் வந்து ஒரு டாக்டர் கேரக்டரில் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஜாக்பாட் என்னங்க வேணும், ஒரு இயக்குனர் இருக்குது, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் இயக்கிட்டாலே அவர் வந்து இந்திய திரையுலகத்தில் மட்டும் ரீச் ஆகல, வேர்ல்டு இண்டஸ்ட்ரியிலே ரீச் ஆயிடுவார். இந்த அன்பறிவு ஸ்டன் மாஸ்டரை வச்சுட்டு அதே ராஜ்குமார் அவர் ஹீரோ ஒரு படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது ஷூட்டிங் மூணு இன்னும் போகாமே இருக்காரு. அது பெரிய செலவு, அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் அது. வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 173 பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இது வருமா வராதாங்கிற கேள்வியில் அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. படம் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? அதான் இனிமேல் இந்த கேள்விக்கு இடமில்லைன்னு நினைக்கிறேன். வருமா வராதா, ஏன் லேட்டு, 6 மாதம் லேட்டு, அது இது பல இடங்களில் மாறிட்டாங்க. இன்னும் கொஸ்டின் இடமில்ல. ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு ரஜினி சார் நினைச்சேன். கமலுக்காக தயாரிக்கிற ஒரு படம், ஸோ நண்பனுக்கு உதவி பண்ணக்கூடிய படம். அந்த படம் மெகா ஹிட் அடிக்கணும். அப்போ இவரும் வந்து பக்கா ஒரு கமர்ஷியலுக்குள்ளேயே சுற்றுற நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் செட்டில் பண்ணலாம், சென்டிமெண்ட்ஸோட பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வில்லேஜ் மாதிரி கூட பண்ணலாம் ஆசைப்பட்டார். ஷார்ட் பீரியடில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டதனுடைய விளைவு தான் இந்த கேப்பில் பண்ணலான்னு நினச்சார். அதான் சுந்தர்சியை கூப்பிட்டது. நீங்கள் ஒரு முத்து மாதிரி, ஒரு அருணாச்சலம் மாதிரி, ஒரு படையப்பா மாதிரி இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட ரொம்ப லைக் பண்ணார். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படம் பண்ணி அவர். அதை நினைக்கும் போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. உடனே கமல்கிட்ட சொன்னாங்க, ஓகே ரஜினி அப்படின்ட்டார் அவங்க நட்பில், உனக்காக தான் இந்த படம் பண்ணுறங்கும் போது அவர் எதிர்பார்க்கல இந்த செய்தியை. எல்லாம் கூடி வந்து நினச்சி ஆரம்பிக்க போகிறப்ப சுந்தர்சி திடீர்னு ஒரே ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவை போட்டு அவர் பாட்டு டப்புன்னு வந்து எஸ்கேப் ஆகிட்டார். சரி, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, நிறையா நம்ம சொல்லியிருக்கோம், இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு சிம்பி சக்கரவர்த்திக்கும் நம்ம போய் அதில் சோபனா வந்து ஹீரோயினை பண்ணுறாங்க, பேசில் ஜோசப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் வந்து நல்ல கதைக்களம்லாம் போகிற சமயத்தில் அங்கேயும் கொஞ்சம் கதையில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் தேவைப்படுது. இப்போ சிபி சக்கரவர்த்திக்கு முன்னாடி போலைங்கும் போது அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. அந்த கேப்பில் அவரும் வந்து கதைக்கும் போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது சிபிக்கு இந்த இது மிஸ் ஆகிருக்க தவிர அவர் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இது அவர் கண்டிப்பாக இருக்க ஒரு மேட்ரு இருக்குது. அப்போ அஸ்வத் சொன்ன கதையை ரொம்ப பிடிக்குது. எதை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு நிறைய கதை கேட்டாரோ அது அஸ்வத் சொன்னா லாக் பண்ணுறாங்க. அது டெவலப் பண்ண சொன்னாங்க, டெவலப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முதன் முறையாக எனக்கு தெரிந்து வந்து ரஜினி சார் வந்து ஒரு டாக்டர் கேரக்டரில் பண்ணுறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணிட்டாரு. டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன்னா தெரியாத ஆளே கிடையாது, அது பண்ணிட்டாரு. ஒரு டானாக பண்ணிட்டாரு. பில்லாலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத படம் அது. ஒரு அட்வொகேட்டாக சிவப்பு சூரியன் படத்தில் அதில் நிறையா பண்ணியிருக்காரு. ஒரு ராபின் ஹுட்டா நான் சிகப்பு மனிதன் படம் பண்ணிட்டாரு. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸராக தர்மத்தின் தலைவன் பண்ணாங்க. ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பண்ணும்போது தான் இந்த படம் வந்து சிக்குது. இதில் டாக்டர் கேரக்டரில் ஒரு 10 ரூபா டாக்டராக பண்ணுறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட வர்றவங்கிட்ட ஒரு 10 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறாரு. அதுவும் என்னென்னா நம்ம செய்கிற தொழிலுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீஸ். நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். அதாவது அவங்க உடம்பு சரியில்லாமல் வர்றாங்க, ட்ரீட்மெண்ட் வராங்க, 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500 ரூபாய்க்கு ஃபீஸ் கம்மி எந்த டாக்டருமே இல்லை. நீங்கள் மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே எழுதிக்கிறாங்க. சில டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க வெறும் இப்படி தான் கீரை போகிறாங்க. இந்த இசிஜி எடுத்திங்கன்னா வருமே கிராஃப் மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பேர்னே தெரியலங்க. அதை கொண்டு மெடிக்கல் ஷாப் கொடுத்தா மெடிக்கல் ஷாப் பார்த்தோன்னா மெடிசன் எடுத்து தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. அது என்ன கணக்கு என்னன்னு இல்லை, வேறு வழி இல்லை. டாக்டர்கிட்ட போனால் எழுதி தர்றாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் அந்த மெடிசன் கிடைக்கும், வேறு எந்த மெடிக்கலும் கிடைக்காது. ஏரியா விட்டு ஏரியா 2 கிலோமீட்டர் போட்டால் அதுவும் கிடைக்காது. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது. அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் மத்தியில் இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி 10 ரூபா டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒரு 200-300 பேஷண்ட் வருவாங்க. 1லேருந்து ஆரம்பித்த வரைக்கும் டோக்கன் கொடுத்து வரிசையாக பார்த்து அந்த டாக்டரை பார்த்தாலே சென்டிமெண்ட்டாக வந்து ராசியன் டாக்டர்னு பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நிஜமாக இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் எடுத்து சினிமாக்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உருவாக்கி இந்த கதையை உருவாக்கியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. அந்த 10 ரூபா டாக்டர் என்னென்ன பண்ண போகிறார், சமூகத்துக்கு என்ன பண்ணுவார், இந்த பேஷனை போகிறார். இதனால் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அந்த எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்கும். அவர்கள் என்னுடைய நிலைமை என்ன, இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் மிஸ்கின்னு கைடலோகர் பண்ணுறது மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. டாக்டர்ஸ் கெட்டப்பில் இதுன்றதை ஒரு சிறப்பாக வந்த ஒரு தகவல் தான் நம்ம நேரில் அப்போ பேசுகிறோம். இனி போக போக அடுத்தடுத்துக்கு என்னன்றதை வரப்போகுது. ஃபஸ்ட் லுக்கோட வந்து இந்த மாதம் எண்டில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா ஒரு செய்தி இருக்குது. பட் ஜனவரி 2027 பொங்கல் அன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணலான்றாங்க.
கமல் தயாரிப்பில் ரஜினி சார் ஹீரோவாக, அஸ்வத் மாருதி இயக்கத்தில், அனிருத் மியூசிக்கில் இந்த படம் உருவாகுது. எனக்கு தெரிந்த வரைக்குமே ரஜினி சாரோட இந்த மாதிரி கேரக்டரில் அந்த சென்டிமெண்ட் இதோட இப்படி ஒரு கேரக்டர் பண்ணலன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு 172 வரைக்குமே இந்த மாதிரி கேரக்டரில் அவர் பண்ணலை. நிறைய இது வித்தியாசமாக பண்ணிட்டாங்க. பட் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஓகே. ஸோ பார்க்கலாம். நம்ம ஷூட்டிங் ஆரம்பித்து ஒன்று செய்தியில் வரும்போது எப்படின்றது நம்ம தகவல் வரும். அடுத்தடுத்து நம்ம நேரில் சொல்லலாம் சார். ஓகே சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து சிம்பு கூட ஒரு படம் பண்ணுறதாக பேச்சுவார்த்தையில் இருந்தது. ஸோ அந்த படம் இப்போ தள்ளி போகுதா சார்? ஆமாம், இது முடிச்சோன்னே தான் அதுக்கு போகிறாரு. ஓகே. இப்போ அவர் அரசன் முடிச்சுட்டு வந்து தான் வர்றாங்க. அவர் கீர்த்தீஸ்வரனுக்கு போகிறாரு. இப்போ அஸ்வத் மாரிமுத்து இந்த கேப் இருக்கும்போது தான் ரஜினி சார் ஓகே பண்ணியாச்சு. இதோட ஒரு பெரிய ஜாக்பாட் என்னங்க வேணும் ஒரு இயக்குனருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் இயக்கிட்டாலே அவர் வந்து இந்திய திரையுலகத்தில் மட்டும் ரீச் ஆகல, வேர்ல்டு இண்டஸ்ட்ரியிலே ரீச் ஆயிடும். மூளை முடுக்கில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்குமே இந்த இயக்குனர் பேர் போயிடும். அது வரையுமே பேசப்பட்டு இப்போ ஜெயில் இப்போ நெல்சன்லாம் அப்படி தான் பேசப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. லோகேஷ் கனராஜ் அப்படி தான் நிறைய ரீச் ஆனது. ஃபாரின்லாம் கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிகளுக்கு மேலே கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. லோகேஷை கொண்டாடுனாங்க. பட் அது மாதிரி தான் இந்த இயக்குனர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் பண்ணுறோம். அது 173 படம் பண்ணுறோம். கமலஹாசனுடைய தயாரிப்பில் ரஜினி சார் வந்து ஹீரோவை பண்ணுறதுல ஒரு இயக்குனர் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுங்க அது. அது நிறைய பேருக்கு மிஸ் ஆகி பசுவத்துக்கு கிடைச்சிருக்காது. பட் இன்னைக்கு இருக்க ஜென்சிக்கிட்டுக்கு என்ன தேவைப்படுகிறது அவருக்கு தெரியும். ட்ராகன்லாம் அப்படி பண்ணியிருப்பார். ஆமாம். இப்போ அதோடு தான் மிக்ஸ் பண்ணுறாரு. ரஜினி சார் மெயின் ரோல் எடுத்துட்டாங்க. இந்த ஜென்சிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. அதுக்கு தான் காயோட லோகரை போட்டிருக்கதா ஒரு தகவல் நமக்கு வருது. அது ட்ராகனில் எப்படி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இதோட சேர்ந்து பக்கா ஒரு கமர்ஷியலாக ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு த்ரில்லர் தான் ரொம்ப அருமையாக கதைக்கணும் உருவாக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது. ஆரம்பிக்கும் போது நிறைய தகவல் வரும் இல்லையா, பார்க்கலாம். அப்புறம் சார் ஜெயிலர் 2 வந்து செப்டம்பர்லேருந்து தீபாவளிக்கு தள்ளி போயிருக்கு ரிலீஸுங்கிற போது இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, இதுதான் ஜனவரி பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களே. 2027 தான் ரிலீஸ். ஓகே. பட் எனக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணி ரஜினி சார் இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ண தான் ஆசைப்பட்டார். அது நடக்கலை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஓகே. இல்லை, பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம், மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஜெயிலர் 2 ரஜினி சார் பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ ஊட்டியில் பயோபிக் எழுதுன ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். பயோபிக்கை முடிச்சு சென்னை வந்துட்டாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது கதை காலத்தில் உள்ளே இறங்கிட்டார். இப்போ இந்த படம் எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி கொண்டு போகணும், மேக்கிங் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அசோட்ட ஒரு டிஸ்கஷன் ஒரு தகவல் நமக்கு வருது. அது ஓகே. ரொம்ப ஜாலியான ஒரு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கணும். அதுக்குள்ளேயே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது உங்களுக்கு. எப்படி ஜெயிலரில் ரஜினி சார் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஓல்டு கெட்டப்பில் அது ஏஜ் கேட்ட ஒரு கரெக்ட் பண்ண ஆசைப்படுறாரு. 74 இயர்ஸ். ஜெயலலிதா அப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு. அதனால் அந்த ஒரு வேனில் இப்போ ஃபுல்லாக இன்வால்மெண்ட் வந்து இதில் தான் இருக்கார். ஓகே. ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே படம் முடியுது மாதிரி இருக்குது உங்களுக்கு. அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் படம் முடிஞ்சிடும். இதுக்கு வேண்டிய செட்டெல்லாம் வந்து சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு செட்டு போடப்பட்ட விஷயம் நமக்கு தகவல் வந்திருக்காத. ஸோ அங்கேயே பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே. அதனால் சென்னையை பொறுத்த மட்டுமே இங்கேயே முடிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கோ வெளியூர்களுக்கோ போகிறது மாதிரி வெளிநாடுக்கோ போகிறது மாதிரி இல்லை. அக்டோபருக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடும், நமக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நவம்பர் டிசம்பர் பண்ணாங்கன்னா ஜனவரி படம் ரிலீஸ் ஆகும். ஓகே சார். இப்போ வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறீங்க. ஸோ அந்த தலைவர் 174 அது எப்போ சார் ஆரம்பிக்கும்? அதுக்கான தகவல் எதுவும் இருக்கா? இல்லை, அது இப்போதைக்கு ஆரம்பிக்கல. 2027க்கு பிறகு தான். அது இன்னும் கதையெல்லாம் ரெடி ஆகலை ஒன்று உங்களுக்கு. ஓகே. ஜெயிலர் 2 ரிலீஸ்க்கு பிறகு தான் நெல்சன் ஃப்ரீ ஆகிறாரு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்காரு. இப்போ கதை என்னங்கிறது அந்த ப்ரோமோக்கா எடுக்கப்பட்ட கதையை தான். அது சின்ன ஒரு ஸ்னாப்ஸ் உருவாக்குனார், அவ்வளோதான். பட் கதைன்றது வேற. அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஓகே. இல்லை, அது உருவானதுக்கப்புறம் ரஜினி சார் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு கமல் சார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அது 2027 எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மார்ச்சுக்கு மேலே ஆகிடும். அது ஓகே. 2028 தான் ரிலீஸ் பண்ண வந்து இப்போதைக்கு உள்ள ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. பட் அது இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போ இதுவும் சரியாக வரலை. அல்ல வராமல் நம்ம அது வந்து பேச வரணும்னு நினைக்கிறேன் நான். இதை இப்போது அஸ்வத் மாருதி படம் மட்டுமே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்குள்ளேயே ரஜினி சாரும் கமல் சாரும் போகிறாங்க. ஓகே. ஆனால் அது பெரிய பட்ஜெட், 800 கோடி ரூபா பட்ஜெட் அது. ஓகே. ஓகே. இல்லை, அது நிறைய வேலைகள் இருக்காது. எந்த தயாரிப்பு நிறுவனம் பண்ணுங்கிற வேற இப்போ ஒரு கொஸ்டின். ஏன்னா இந்த ப்ரோமோவில் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்ணுறது மாதிரி இருந்தாங்க. இப்போ அவர்களே பண்ணுறாங்களா, இல்லை மீண்டும் கமலஹாசன் தயாரிப்பில் அது வருமா, அவர் ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுவாரா,
அப்படிங்கிறதுலாம் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ம், ம். ஒருவேளை கமல் தரப்பில் தானே 2 பேரும் சம்பளம் வாங்காமல் ஒரு நடிச்சு பிஸ்னஸில் ஷேர் பண்ணிக்குவாங்க. ம். மற்ற டெக்னீஷியன்லாம் தகுந்த மாதிரி போடணும், பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் போடணும், ம். நிறைய ஒர்க் இருக்குது. ஓகே அது பெரிய ஒர்க் அது. ஓகே. அது பார்க்கலாம், அது எப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியணும். இப்போ தலைவர் 173 மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது, படம் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் பண்ணுதுங்கிற போது அந்த 174 உடனே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதானே சார்? கண்டிப்பாக இருக்குங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. படம் பண்ணுவாங்க, ஆனால் வேண்டிய ப்ராசஸ் இன்னும் ஓகே. அதாவது ஆரம்பிக்கலை. யார் தயாரிப்பால் இப்போ ரெட்ஜெண்டே தயாரிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது 800 கோடிலாம் பெரிய விஷயம் கிடையாது, அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்பநிதி தயாரிப்பில் தான் உருவாகிறதா தான் நமக்கு விளம்பரம்லாம் வந்துச்சு. பட் இப்போ கமல் அவர்கள் 2 படம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா இப்போது சேயன் படம் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். இப்போ 170 ரெஜிஸ்டர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கிடையில் அவர் வந்து அன்பறிவு ஸ்டன் மாஸ்டரை வச்சுட்டு அதே ராஜ்குமார் அவர் ஹீரோ ஒரு படம் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது ஷூட்டிங் மூணு இன்னும் போகாமே இருக்காரு. அது பெரிய செலவு, அந்த படம் பெரிய பட்ஜெட் படம் அது. அது அமெரிக்காவெல்லாம் போகிறது மாதிரியான ஒரு கதைக்களம் அமைச்சிட்டு ஒரு தகவல் வரும் கதை. அதனால் செலவுகள் நிறையா இருக்குது. ஓகே. அதனால் சேயனுக்கு ஒரு செலவு பெரிய பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க, 173க்கு ஒதுக்கணும். இதுக்கு மீறி தானே அடுத்து பண்ண முடியும். கண்டிப்பாக. அதனால் 174 அவருடைய தயாரிப்பில் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ரெட்ஜெண்ட் நிறுவனம் தயாரித்தாங்கன்னா செலவு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அசால்ட்டாக தைரியமாக டெய்லி 50 லட்ச ரூபா ஷூட்டிங் செலவு அது அப்படின்னா கொடுத்துட்டே இருப்பாங்க, பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அது இன்னும் சரியாக ரிசல்ட் வரல. பார்க்கலாம் யார் தயாரிப்பு போகிறாங்க, எப்போ ஆரம்பிக்க போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.